ஃபர்ஸ்ட் செமஸ்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா கற்றலும் கற்பித்தலும் அந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 3 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த யூனிட் 3ல லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு 2 கொஸ்டினுக்கான கிளாஸ் எடுத்தேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து கம்பல்சரி 5 மார்க்லயோ இல்ல 10 மார்க்லயோ கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. குறிப்பா 10 மார்க்ல இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரிங்களா? அந்த கொஸ்டின் என்ன கொஸ்டின்? அதை நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் மொத்தமா அனுப்பிச்சிருவேன். சரிங்களா? நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி இருக்கும். அதாவது எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்தால நான் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இப்ப நமக்கு வந்து டைமும் கம்மியா இருக்கு. ஸோ இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நீங்க அந்த எல்லா சப்ஜெக்டும் படிச்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவை கட்டமைத்திடும் வகுப்பறையில் ஆசிரியரின் பங்குகள், ஆசிரியரின் பங்கு பணிகள். இப்ப அறிவை கட்டமைப்பு அப்படின்னா என்னன்னு சொல்லி நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நடத்திருந்தேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த அறிவு கட்டமைப்பு அப்படின்ற வார்த்தை தான் இந்த தேர்ட் யூனிட்ல 6 கொஸ்டினுக்கு அந்த விஷயம் வரும். ஸோ நீங்க அதை கவனிச்சா தான் மற்றதெல்லாம் உங்களுக்கு புரியும் சொல்லி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அந்த லாஸ்ட் கிளாஸ் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? ஓகே, இப்ப அறிவை கட்டமைத்திடும் வகுப்பறையில் ஆசிரியரின் பங்கு பணிகள். இப்ப தெரியும் சார், அறிவு கட்டமைப்புனா பழைய அனுபவம் புதிய அனுபவம் ரெண்டையும் வச்சு புதுசா ஒரு மாணவர்கள் ஒண்ணு உணர்ந்துக்கிறது தான் அறிவு கட்டமைப்புன்னு சொன்னோம். சரி, இந்த அறிவு கட்டமைப்புல ஆசிரியருடைய பணிகள் என்ன சார் அப்படின்றதான் இந்த கேள்வியில பார்க்க போறோம். சரிங்களா? இந்த கேள்வியை நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேள்வியை படிக்க ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? இப்ப அது அந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப பாருங்க, அறிவை கட்டமைப்புதல். இப்ப வந்து வகுப்பறையில ஆசிரியர் மாணவர்கள் 2 பேர் தான் இருப்பாங்க. சரிங்களா? சோ மாணவர்களுக்கு ஆசிரியர் எவ்வாறு அறிவை கட்டமைக்க முடியும் அப்படின்றத கேள்வி. இப்ப பாருங்க, அறிவை கட்டமைத்திடும் வகுப்பறையில் ஆசிரியர் அறிவை ஊட்டுபவராக இல்லாமல் அறிவை கட்டமைக்க உதவுவராக இருப்பார். அதான் சார், அறிவை ஊட்டுபவராக இல்லாமல் கட்டமைப்பவராக இருக்க என்ன சார் அப்படின்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. இப்ப பழைய முறைனா இப்பவும் பாருங்க, ஆசிரியர் வந்து கிளாஸ் எடுப்பாரு, அதை மாணவர்கள் கவனிப்பாங்க, அதை புக்கை வச்சு படிப்பாங்க, மனப்பாடம் பண்ணுவாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க. இதுதான் பழைய முறை. அதான் பாருங்க, ஆசிரியர் பேசுவார், மாணவர் கேட்பார். அதாவது எப்படி சொல்லணும்னா, ஆசிரியர் ஒரு நிரப்பு குழாயை திறந்துட்டு அப்படி ஒரு டம்ளர் வச்சு பிடிச்சோம்னா குழாய் அது டம்ளர் நிறந்துட்டு அந்த குழாய் வரந்துட்டு அந்த டம்ளர் பிடிச்சிட்டே இருப்பாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்க போறோம். அதுதான் பழைய முறைன்னு சொல்லுவாங்க. அதான் பாருங்க, ஆசிரியர் ஒரு நிரப்பு குழாய், மாணவர் ஒரு குவளை. சரிங்களா? இப்ப பாருங்க, புதிய முறைன்றது பாத்தீங்கன்னா, ஆசிரியர் வழிகாட்டுவார். ஆசிரியர் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி தான் வழிவிட்டு தான் காட்டுப்பாரு. ஆனா செயல்படுறது எல்லாமே மாணவர்கள் தான். இதைத்தான் ஆசிரியர் அறிவை கட்டமைக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்னும் உங்களுக்கு குழப்பமா இருக்கும். இப்ப பாருங்க, ஆசிரியர் ஒரு பயிற்சியாளராக இருப்பாரு, மாணவர் ஒரு வீரரை போல செயல்படுவாங்க. அதான் பாருங்க, ஆசிரியர் உங்களுக்கான களத்தை அமைத்து உங்களை உற்சாகப்படுத்தி நீங்கள் தவறு செய்யும் போது ஆதரித்து, தவறு செய்வது திட்டி வச்சோம்னா அவன் தொடர்ந்து செய்ய மாட்டான். அந்த தவறு அவனுக்கு புரிய வச்சு, வெரி குட், இப்படி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க செய்யும் போது தவறு வரத்தான் செய்யும், அடுத்தது போங்க அப்படின்னு சொல்லி அவரை ஆதரித்து நீங்களாகவே உங்கள் இலக்கை அடைய முயற்சி சார். மாணவர்களாகவே அவங்களுடைய இலக்கை அடைய செய்வதுதான் ஆசிரியர். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, நீர் ஆவியாதல் பத்தி ஒரு பாடம் நடத்துறாரு. இப்ப இதுல பாருங்க எப்படி ஆசிரியர் அறிவை கட்டமைக்கிறார் பாருங்க. ஃபர்ஸ்ட் பழைய முறையில என்ன செய்வாங்க அப்படி பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, ஒரு பாரம்பரிய வகுப்பறைக்கும் அறிவை கட்டமைக்கும் வகுப்பறைக்கும் உள்ள வேறுபாட்டை இந்த உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்ளலாம். இப்ப பாருங்க, பழைய முறையில் ஆசிரியர் என்ன செய்வாரு, நீர் வெப்பத்தால் வாயுவாக மாறுவது ஆவியாதல். பாருங்க, நீர் வெப்பத்தால் வாயுவாக மாறுவது ஆவியாதல் எனப்படும், இதை மனப்பாடம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதை சொல்லிட்டு
இதுதான் இதுதான் நீர் ஆவியாதல் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு மேல அடுத்த செயல் என்ன செய்வார்னா, நீர் ஆவியாதலின் வரையறையை விளக்கி அந்த டெபினிஷனை சொல்லி அதை ஒரு வரைபடமாக வரைந்து கட்டுவார். இதுதான் ஃபார்முலா கிளாஸ்ல நடக்கிறது. சரிங்களா? இப்ப பாருங்க, மாணவர் பெறுவது என்ன? இதுல புத்தகத்தில் இருக்கும் தகவல்களை அப்படியே மாணவர்கள் அறிஞ்சுக்கிறார். புத்தகத்துக்கு டெபினிஷன் தான் ஆசிரியர் சொல்றாரு, அதை தான் போர்டுல வரைஞ்சு போடுறாரு, அது மாணவர்கள் அப்படியே புரிஞ்சுக்கிறாங்க. இது அறிவை கட்டமைப்பு செயல்முறை கிடையாது, இது பழைய முறை. ஓகே, அப்ப அறிவை கட்டமைக்கும் செயல்முறை என்ன சார் அப்படி பாத்தீங்கன்னா, நேரடியாக விடையை சொல்லாமல் ஆசிரியர் ஆன்சரை சொல்லாம மாணவர்கள் சுயமாக கண்டுபிடிப்பதற்கான சூழலை உருவாக்கினார். அதனால சார் சுயமாக கண்டுபிடிப்பதற்கான சூழலை நீர் ஆவியாதல மாணவர்கள் உணர்வுபூர்வமாக செயல்முறை மூலம் விளக்கறதுக்கு ஆசிரியர் என்ன செய்வார்னா, ஒரு ரெண்டு மண்பான சட்டியோ இல்லை ரெண்டு சட்டியை கொண்டு வந்துட்டு அதுல நீரை நிரப்பி ஒரு பாத்திரத்துல அந்த நீரை மூடி வச்சிருவார், மேல தட்டு போட்டு மூடி வச்சிருவார். இன்னொரு பாத்திரம் தட்டு இல்லாம வச்சிருவாங்க. சூரிய ஒளி படும்படி அந்த 2 பாத்திரத்தையும் வச்சிருவாங்க. சரிங்களா? இப்போ மாணவர்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணியை நிரப்பி மூடி வச்சிருக்கோம், தட்டை வச்சு மூடி வச்சிருக்கோம். ஒரு பாத்திரத்தை தண்ணியை நிரப்பி மூடாம வச்சிருக்கோம். 2 நாள் கழிச்சு பாருங்க, அந்த தண்ணி அந்த 2 பாத்திரத்துல எந்த பாத்திரத்தை தண்ணி குறைஞ்சிருக்கு அப்படின்றத நீங்க அளவிடுங்க அப்படின்னு சொல்லி மாணவர்களையே செயல்படுத்த வைப்பார். அவன் ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த மூடி வச்ச பாத்திரத்துல தண்ணி அப்படியே இருக்கும், திறந்த வச்ச பாத்திரத்துல தண்ணி என்ன செய்யும், குறைஞ்சிருக்கும். அப்ப நீர் ஆவியாதல், இதுதான் நீர் ஆவியாதல் சொல்லி ஆசிரியர் விளக்குறாரு. இப்ப தெரியுது அறிவை கட்டமைப்பு எப்படி சொல்றாரு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அதுல பாருங்க, இதுல நான் சுயமாக கண்டறிதல், அதாவது மாணவர்கள் தாங்கள் சொந்த அனுபவத்தையும் கவனிப்பையும் பயன்படுத்தி வெப்பத்தால் நீர் கண்ணுக்கு தெரியாத ஒன்றாக மாறுகிறது என்ற முடிவுக்கு வருகிறார்கள். இப்ப தெரியுதா உங்களுக்கு அறிவை கட்டமைப்புன்னு சொல்லுது. இப்ப கேள்வி உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப பாருங்க, அறிவை கட்டமைத்ததில் ஆசிரியர் பங்கள். இதை மாணவர்களுக்கு கொண்டு வரணும்னா ஆசிரியர் என்னென்ன செய்யணும் அப்படின்றதா இந்த கேள்வி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஆசிரியர் வகுப்பில் அடிக்கடி திறந்த நிலை வினாக்களை எழுப்பி மாணவர்கள் விடையளித்திட பொறுமை காட்டுவார். கிளாஸ் எடுக்கும் போதே அவனுக்கு புரிஞ்சுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசிரியர் வினாக்கள் எழுப்புவாரு. அதுக்கு சரியான ஆன்சர் வரைக்கும் பொறுமையா இருந்துட்டு தான் அடுத்த டாபிக் போவாரு. இப்படி போனா தான் மாணவர்களுக்கு அறிவை கட்டமைக்க முடியும். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ஆசிரியர் மாணவர்களது உயர்நிலை சிந்தனையும் தர்க்க ரீதியாக சிந்தித்தலுக்கும் அதிக முக்கியத்துவம் அளிப்பார். உயர் ரீதியாக சிந்திக்கிறதுக்குன்னா அவனை நோட் பண்ண சொல்றாரு. அந்த 2 பாத்திரத்துல ஃபர்ஸ்ட் பாத்திரத்தை நீங்க வைக்கும் போது அளவு எவ்வளவு இருக்கு, அடுத்த நாள் அளவு எவ்வளவு இருக்கு, மூடிய பாத்திரத்தோட அளவு எவ்வளவு இருக்கு, மூடி இல்லாம நிரப்பின அந்த பாத்திரத்துல தண்ணீர் அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நோட் பண்ண சொல்றாரு. அதான் உயர் ரீதியாக தர்க்க ரீதியாக அவனை உணர வைக்கிறார். சரிங்களா? 3ஆவது பாருங்க, மாணவர்கள் ஆசிரியருடனும் தமக்குள்ளும் கலந்து உரையாட போதுமான வாய்ப்பளிக்கிறார். ஆசிரியர் டவுட் கேட்கறதுக்கு வாய்ப்பளிக்கணும், மாணவர்கள் டவுட் கேட்கறதுக்கு ஆசிரியர் வாய்ப்பளிக்கணும், அதை நிவர்த்தி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மாணவர்கள் தமக்குள் கற்றல் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதை வலியுறுத்துகிறார். சக மாணவர்களுக்குள்ள கற்றல் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள ஆசிரியர் அனுமதிக்கிறார். சரிங்களா? 5ஆவது பாருங்க, ஆராய்ந்ததை அடிப்படையாக கொண்ட மாணவர் கற்றலை ஆசிரியர் வலியுறுத்துகிறார். அவன் டெய்லி பார்க்கறான், அந்த பாத்திரத்துல பார்க்கறான், நீர் ஏன் இதுல குறையல, ஏன் இதுல குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கணக்கிடுறான். அதான் சொல்றாங்க, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை அடிப்படையாக கொண்ட கற்றலுக்கு ஆசிரியர் அதிக முக்கியத்துவம் அளிக்கிறார். வெறுமனே மனப்பாடம் பண்ணாம செயல் ரீதியாக அதை செயல்படுத்துறதுக்கு ஆசிரியர் அனுமதிக்கிறார் சொல்றாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, வகுப்பறை கற்பித்தல் உத்திகளாக ஆசிரியரால் அதிக அளவு பயன்படுத்தப்படுவது. ஆசிரியர் அதிக அளவு எதை பயன்படுத்துறாரு? ஒரு மாணவனை அறிவு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு ஆசிரியர் அதிக அளவு எதை பயன்படுத்துறாரு பாத்தீங்கன்னா, கூட்டுறவுடன் கற்றல். அதாவது ஒரு 4 மாணவர்கள் சேர்ந்து ஒரு டாபிக் கொடுத்து அதை பத்தி ரிசர்ச் பண்ண சொல்றது. அந்த மாதிரி இணைந்து கற்றல் 2 மாணவர்களை கொண்டு பண்றது. அடுத்து குழு செயல் திட்டப்பணி, ஒரு திட்டப்பணியை கொடுத்து குழுவா பிரிச்சு விட்டு செயல்படுறது. அடுத்து திருக்கு புதிர் தீர்த்தல். இந்த கொஸ்டின் அடுத்த கிளாஸ்ல வரும், அதை பத்தி உங்களுக்கு இந்த டீட்டெயிலா சொல்றேன். சரிங்களா? போன்றவை ஆசிரியர்களால் அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது. இப்ப அடுத்த ஹீட்டிங் என்னன்னா, இந்த கூட்டுறவு கற்றல் செயல்படும் போது ஆசிரியர் என்னென்னமான செயல்முறைகளா செய்யணும் அப்படின்றதுதான் அடுத்த ஹீட்டிங்ல கொடுத்துருக்காங்க. அதுல பாருங்க, வகுப்பறையில் மாணவர்கள் கூட்டுடன் கற்றலில் ஈடுபடுதலை ஆசிரியர் திட்டமிடுதலும் அதனை செயற்படுத்தலிலும் பின்வரும் 4 கட்டங்கள் உள்ளன. அவை பின்வருமாறு. 4 கட்டங்கள் என்ன பாருங்க, பாடத்தை தொடங்குவதற்கு முன் மேற்கொள்ள வேண்டிய முடிவுகள். ஒரு டாபிக்கை கொடுத்துட்டு இந்த ரிசல்ட் வரணும், இதுக்கு நீங்க எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மாணவர்களையே அந்த ஒரு குழுவா பிரிச்சு விட்டு மாணவர்களையே செயல்பட வச்சு பல ஆன்சர் அவன் சொல்லுவான்.
ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஆன்சர் தவறா இருக்கும், 4வது ஆன்சர் சரியா சொல்லுவான். அப்படி அவங்களாவே செயல்பட வைக்கிறது. அடுத்து பாருங்க, பாடத்தை கற்பதற்கான செயல்களை அமைத்தல். செயல்களை அமைத்தல்னா இந்த பாத்திரங்களை அவனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், இப்ப அந்த அளவிடுறதுக்கான கருவி ஆசிரியர் கொடுக்குறது, அந்த பாத்திரங்களை ஆசிரியர் கொண்டு வருது, அந்த மாதிரி விஷயம். அது மூலம் பாருங்க, மாணவர்கள் குழுவாக கற்றல் செயல்களில் ஈடுகளை முறையாக கண்காணித்தல். கரெக்டா அவன் செயல்படுறானா, கரெக்டா அவன் அந்த அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள அதெல்லாம் அதுக்கான வேலைகளை அவன் சரியா பண்றானா அப்படி ஆசிரியர் கண்காணிக்கணும். அடுத்து குழு பணி நடைபெற்ற விதம் மற்றும் விளைபயனை மதிப்பிடுதல். ஓகே, இவங்களை பிரிச்சு விட்டோம், இவன் எவ்வளவுலாம் கரெக்டா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் அதை கணக்கிடணும். இவன் ஆன்சர் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கானா, இவன் ஆன்சர் சரியா பண்ணலையா அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கணக்கிடணும். இந்த 4 பாயிண்ட் தான் அப்படியே உங்களுக்கு விவரிச்சு கொடுத்துருப்பேன். முக்கியமான பாயிண்ட்ல இப்படி பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். சரிங்களா? இப்போ நான் அனுப்புற நோட்ஸ் எடுத்து பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.